டேய் மச்சான் மச்சான் அனுப்பாட்ட மக்களே டேஸ்ட் பண்ணிட்டு வந்துருமா. அந்த வழியா வரும்போது இந்த அண்ணன் தள்ளு வண்டியில சுண்டல் வித்துக்கிட்டு இருந்தாரு. சுண்டல் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஆவி பறக்க பறக்க சுண்டல் இருக்கு. அண்ணா ஒன்னு கொடுங்கன்னா அவரும் கொடுத்தாரு. ஒன்னு ரூபாய்க்கு இவ்வளவு அதிகமா இருக்கு சான்ஸே இல்ல. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்டா இருந்துச்சுங்க. வெங்காயம் அதெல்லாம் போட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன்ட்ட ஸ்பெஷலா ஒரு முட்டை சுண்டல் இருக்குன்னாரு, கொடுங்கண்ணன்ட்ட. அப்படியே இந்த சுண்டலை பார்த்து ஆவி பறக்க பறக்கப்பா. அதுக்குள்ள நம்ம அண்ணன் ஒரு முட்டை எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு அடி அடின்னு அடிச்சு அண்ணன் அப்படியே பெப்பரை தூவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நல்லா பாத்தீங்கன்னா சுண்டல் நிறைய அள்ளி போட்டு, அப்புறம் காண அள்ளி நிறையா போட்டு 4-5 கிண்டு கடன்னு கிண்டி அப்படி எடுத்து கையில் கொடுத்தாருங்க. நிறையா இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து ஸ்பெஷல் முட்டை சுண்டல் 25 ரூபா தாங்க. அப்புறம் அண்ணன்ட்ட கேட்டேன், எங்கேருந்து நான் வரீங்க, எத்தனை வருஷமான இதை பண்ணுறீங்க அந்த தொழில்னு கேட்டேன். 30 வருஷமாக பண்ணுறேன்னாரு. எந்தெந்த ஏரியாவில் போவோன்னு கேட்டேன். ஸோ அவர் நாடார் தெரு, கவரத்தெரு, ஸோ நம்பியா நகர், இந்த பக்கம் பத்மாவதி ஸ்கூல் வரை போவேன்னாரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மக்களை நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம அருமையாக இருக்கும் சுண்டலை. பாய் பாய்.